வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நீங்க அந்த பேங்க் விஷயத்துல இருந்து வெளியே வரலையா? எழில், உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாப்பிட மாட்டேங்கிறீங்க, சோகமாவே இருக்கீங்க. அதான் நான் சொல்றேன்ல, நிச்சயமா உங்களுக்கு லோன் கிடைச்சிரும். எனக்கு லோன் கிடைக்காதத பத்திலாம் கவலை இல்ல. என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் ஒண்ணுதான். காலையில 9 மணி வரைக்கும் லோன் கொடுத்துட்றேன், உங்க டாக்குமெண்ட்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்ன மனுஷன் ஒரு அரை மணி நேரத்துல ஏன் மாத்தி பேசினாருன்னு தான் புரியல. உண்மையாவே அந்த டாக்குமெண்ட்ஸ் தப்புன்னா அப்படி இருந்திருந்தா அவர் ஏன் முன்னாடியே சொல்லலங்கிறது தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் சதி இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இதுல என்ன சதி இருக்க போகுது? நீங்க தேவையில்லாம யோசிச்சு மனசு குழப்பிக்காதீங்க. இல்ல கயல், எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. இல்ல, ஏன் இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பேங்க்ல லோன் எடுக்க போறது நம்ம குடும்பத்துல பெரியப்பா, அவரை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கிற பட்சத்துல யார் உங்களுக்கு லோன் கிடைக்க கூடாதுன்னு சதி பண்ணுவாங்க? ஒருவேளை பெரியப்பா மேல உங்களுக்கு ஏதாச்சும்? இல்ல, அப்படி நினைக்கிற ஆள் கிடையவே கிடையாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தான் யோசிக்கிறாரு. பாத்தீங்கல்ல, உங்களுக்கு லோன் கிடைக்கலன்னு சொன்னதும் அவரோட பணத்தை தான் கொண்டு வந்து கொடுத்தாரு. இல்ல கயல், நான் மாமாவை சின்னதா கூட சந்தேகப்படல. அவர் கண்டிப்பா இதை பண்ணிருக்க வாய்ப்புலன்னு தான் நானும் சொல்லுவேன். அவரை நான் எப்படி நினைக்கிறேன்னு நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்ல. எல்லாத்துக்கும் மேல பெத்த புள்ளைய நினைச்சுதான் அந்த பணத்தை கொடுக்கறேன்னு சொன்னாரு. அவரை எப்படி நான் தப்பா நினைப்பேன்? நான் அவரை சொல்லல கயல். அப்போ வேற யாரு இப்படி பண்ணிருக்க போறா? இல்ல வேற யாராச்சும் மேல சந்தேகம் இருக்கா? ஒருவேளை உங்க பெரியம்மா? அவங்களுக்கு அந்த அளவுக்கெல்லாம் ஸ்மார்ட்டா யோசிக்க தெரியாது. இல்ல, என்னதான் காரணம் சொல்லி என்ன சமாதானப்படுத்திக்க நினைச்சாலும் எனக்கு லோன் கிடைக்காததுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்குன்னு தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. இல்லன்னா அவ்வளோ உறுதியா லோன் கொடுக்கறேன்னு சொன்ன மனுஷன் திடீர்னு இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? டாக்குமெண்ட்ஸ்ல தப்பு இருக்குன்னு சொன்னதை தாண்டி கடைசியா அந்த ஆள் சொன்ன வார்த்தை தான் எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் பயங்கரமான சீட்டிங் பார்ட்டி, நிறைய இடத்துல பணத்தை வாங்கி ஏமாத்திருக்கேன்னு சொன்னான். அப்படி உனக்கு என் மேல சந்தேகம் இருந்திருந்தா நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்பலாம் சொல்லல. பேங்குக்கு போறப்ப காலையில மீட் பண்ணேன், அப்பவும் சொல்லல. ரொம்ப நல்லா பேசினான், கண்டிப்பா லோன் கொடுத்துறேன்னு சொன்னான். ஆனா பேங்க் போனதுக்கு அப்புறம் அப்படி சொல்றான்னா இதுக்கு இடைப்பட்ட கேப்ல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு.